ஜோதியே சுடரே ஒளிசூழ் விளக்கே என்று ஒளி வடிவங்கள் அனைத்திலும் நம் முன்னோர் இறைவனை கண்டனர். எரியும் தீபமே கடவுள் என்று தீப வழிபாடு செய்வது அன்றும் இன்றும் என்றும் நிலவும் பழக்கமாகும். சூரிய சந்திர வணக்கத்திற்கு அடுத்தபடியாக ஆதி காலம் தொட்டு மக்கள் வணங்கியது அக்கினியைத்தான். இந்த முச்சுடர் வழிபாட்டை ஆழ்வார்கள் கூட போற்றியுள்ளனர். இந்த உலகமும் உயிர்களும் இயங்க சக்தி வழங்கும் அன்னையாம் அம்பிகை நெருப்பு வடிவானவள். கொழுந்து விட்டெறியும் தணலின் செக்க சிவந்த நிறம் அவள் நிறம், அதன் ஒளி அவள் ஒளி. அணுக முடியாத அளவு பெரும் வெப்பத்துடன் தகிக்கும் அக்னி சட்டியை பூச்சட்டி என்று கூறி அதை ஒரு பூக்குடலை போல தூக்கி வருவது ஒரு வழிபாடு. இதை அக்னி வழிபாடு என்றே கூறலாம். நம் தெய்வ நம்பிக்கைக்கு இது ஒரு சாட்சி. சுடுவதுதான் நெருப்பின் தன்மை. அதில் தெய்வம் இருக்கிறது என்று நம்பும் பக்தருக்கு குளிர்ச்சி தருவதும் மற்றொரு தன்மை. இது அக்கினியில் தேவியின் அம்சத்தையே கண்ட பக்தனின் பக்தியின் மகிமை. அக்கினி கப்பரை ஏந்துவது நெருப்பு வடிவினல் ஆன தேவியையே ஏந்துவதற்கு ஒப்பாகும். அதை ஏந்தி வரும் பக்தர் ஆடும் ஆட்டம் தன் பிள்ளைகளின் அன்பு கண்டு அன்னை ஆடும் ஆனந்த கூத்து. அக்கினி சட்டியில் பக்தி கனல் கனியாய் கனிந்து ஓங்கி எழுந்து செந்நாக்குகளால் அன்னையின் காவலுக்கு சாட்சியம் கூறுகிறது. பல கற்புக்கரசிகள் அக்னி பிரவேசம் செய்து தம் கற்பை நிலைநாட்டியது இந்த அக்னி சாட்சியின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான். நந்தனார் புனிதரானதும் திருஞான சம்பந்தர் சுற்றத்தாருடன் முக்தி பெற்றதும் அக்னி பிரவேசத்தினால்தான். தன்னில் தெய்வத்தை காண்பவருக்கு அக்னி அத்தெய்வம். நான் முடியை தேடி பிடிக்கிறேன் என்று கூறி மேலே பறக்க ஆரம்பித்தார். வழியில் மேலே சிவனின் தலையிலிருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை பிரம்மா சந்தித்தார். தாழம்பூவே, நீ என்னுடன் வந்து நான் சிவபெருமானின் முடியை கண்டு அதிலிருந்து உன்னை எடுத்து வந்ததாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தாழம்பூ சம்மதித்தது. பிரம்மா தன் சுய உருவத்தை அடைந்தார். தாழம்பூவை அழைத்து கொண்டு நேராக மகாவிஷ்ணுவிடம் சென்றார். மகாவிஷ்ணுவே, நான் அக்னி லிங்கத்தின் முடியை கண்டேன் என்று பொய் கூறினார். தாழம்பூ, நான் அதற்கு சாட்சி என்று பொய்யை ஆமோதித்தது. இதை கேட்ட மகாவிஷ்ணு, பிரம்மதேவரே, மும்மூர்த்திகளில் நீரே சிறந்தவர், நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று தலை வணங்கினார். அப்போது அடிமுடியின்றி எரிந்து கொண்டிருந்த லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் ஆத்திரத்துடன் வெளிப்பட்டார். பொய் சொன்ன பிரம்மனை சபித்தார். பிரம்மனே, பொய் பேசிய உம்மை இனி யாரும் வணங்க மாட்டார்கள். உமக்கென்று கோயிலும் விழாக்களும் இல்லாது போகட்டும் என்று கூறினார். பொய் சாட்சி கூறிய தாழம்பூவே, இனி நீ அர்ச்சனைக்கு உதவாமல் போவாய் என்று தாழம்பூவை தண்டித்தார். மகாவிஷ்ணு சிவனை வணங்கி, சிவபெருமானே, நீரே ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அறியாமையால் நான் பிழை செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கோரினார். அதற்கு சிவபெருமான், சத்தியத்தை விரும்பும் மாலே, உன் நேர்மை கண்டு மகிழ்ந்தேன். உலகில் உனக்கென்று கோயில்களும் விழாக்களும் சிறப்பாக அமையும். மக்கள் என்னைப் போலவே உம்மையும் கொண்டாடுவர் என்று ஆசீர்வதித்தார். சிவபெருமான் இவ்வாறு நெருப்பு தூணாய் ஜோதிலிங்கமாய் நின்ற நாளே கார்த்திகை தீப நாளாயிற்று. அன்று சிவபெருமான் அடிமுடியற்ற ஜோதிலிங்கமாய் நின்றதை நினைவூட்டவே கார்த்திகை திருநாளை விளக்கீட்டு விழாவாக கொண்டாடுகின்றனர். வெல்லப்பாகு காய்ச்சி அரிசி பொறி, அவல் பொரியல், பொறி உருண்டைகள் செய்து அதையே இறைவனுக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி கொண்டாடுவது வழக்கம். முடியாதவர்கள் கார்த்திகை பௌர்ணமி என்று மட்டுமாவது விளக்கேற்றுவர். விளக்கீட்டு விழா என்ற பெயரில் கார்த்திகை தீப விழா வெகு நாளாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்று நூல்கள் மூலம் தெரிய வருகிறது. சகோதரர்கள் நன்மை கருதி பெண்கள் இந்த விழாவை கொண்டாடுவதில் கவனமாக இருப்பார்கள். அதற்காக சகோதரன் சீர் கொடுப்பதும் வழக்கமாகும். இதனை கார்த்திகை சீர் என்றும் கூறுவர். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளே கார்த்திகை திருநாள். இந்நாளில் தீபங்களை ஏற்றி வைத்து அக்னியை கொண்டாடுவது செந்தடல் வண்ணனான சிவபெருமானையே கொண்டாடுவதாகும். தமிழ்நாட்டில் இத்தீப வழிபாட்டிற்கென்றே ஒரு சிவஸ்தலம் உள்ளது.
அது திருவண்ணாமலை என்ற மலையாகும். இங்குதான் சிவபெருமான் அக்னி லிங்கமாக நின்றார். இங்குதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் தோல்வி அடைந்தனர் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை என்று மலையுச்சியில் இடப்படும் பெரும் தீபத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடுவர். தூண்டா விளக்கின் சுடரணையார், ஞான சுடர் விளக்காய் நின்றவர். விறகிற் தீயினன் பாலிற் படுநெய்யோன், மறைய நின்றுளான் மாமணி சோதியான் என்று அப்பர் பாடிய சிவக்கொழுந்தை தீக்கொழுந்தில் காண ஞானியரும் துறவியரும் பல நூறு கல்லுக்கப்பால் இருந்தும் வந்து கூடுவர். திருவண்ணாமலையே சிவரூபம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அம்மலை உச்சியில் 24 முழத்துணியில் பல மடங்கு நெய்யும் கற்பூரமும் சேர்த்து பெரும் கொப்பரையில் இட்டு தீயை பற்ற விடுவார்கள். இது பற்றி எரியும் ஜோதியே சிவஜோதி. இதையே திருவண்ணாமலை தீபம் என்றும் அருணாசல மகிமை என்றும் சான்றோர் வர்ணித்தனர். இந்த ஜோதி பல மைல் தூரத்திற்கு பல நாட்களுக்கு தெரியும். இந்த ஜோதியை பார்த்தால் முக்தி கிட்டும் என்ற நம்பிக்கையில்தான் சைவ துறவிகள் கூட கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் கூடுகின்றனர். ஜோதியை காண பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளுவதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வரும் பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளின் அருளை பெற்று ஐம்புலன்களை அடக்கும் ஆற்றலை பெற முடியும். அதனால் மெஞ்ஞானத்தை அடைய முடியும். மற்ற ஆலயங்களில் இந்நாளில் நடைபெறும் மற்றொரு வைபவம் சொக்கப்பனை கொளுத்துதல். பனை மரத்தை வெட்டி நடுவில் வைத்து சுற்றிலும் ஓலைகளையும் வான வெடிகளையும் சேர்த்து கட்டி எரிய விடுவார்கள். இது சொக்கனாகிய சிவபெருமானின் ஜோதியாக கருதப்படுகிறது. இந்நேரத்தில் சொல்லப்படும் மந்திரங்கள் உலக நன்மையையும் துன்பமற்று மக்கள் வாழ வேண்டுவதாகவும் அமைந்திருக்கும். கார்த்திகை திருநாளில் வீடெங்கும் கோலமிட்டு அலங்கரித்து வரிசையாக விளக்கேற்றி ஒளிமயமாக்குவர். தமிழ் இலக்கிய நூல்கள் தொன்று தொட்டு பெண்கள் கார்த்திகை விளக்கீட்டில் காட்டிய ஆர்வத்தை குறிப்பிட்டு சொல்கின்றன. இறந்து போன அங்கம் பூம்பாவை என்ற பெண்ணை பிழைக்க வைக்க ஞான சம்பந்தர் சிவனை வேண்டி ஒரு பதிகம் பாடினார். அதில் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ என்று பாடியுள்ளார். இவ்வாறு சம்பந்தரும் சிறப்பித்த பாடிய விழா இது. தீப ஒளி படும் இடத்தில்தான் லக்ஷ்மி வாசம் செய்வார்.